போனோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கதையை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் பொறுமையாகவே நம்ம விளையாடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரில. சரி போவோம். போவோமா வேண்டாமா? திடீர்னு இந்த பேய் கீழே வருங்க, அது வேறு. சரி போவோம். ஆமாம், இதாங்க எக்ஸிட் டோரு, பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான், மேலே அந்த பேய் இருக்குது. திடீர்னு வந்துட்டேன்னா அது வேறு. நான் இப்போது ஓடணும். இப்போது என்ன செய்யலாம் பார்த்துட்ருக்கேன். ஓடுறா ரன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது போவோம். இங்கே ஒரு மூட்டை கிடக்கு, அதை பார்த்து வச்சுக்கணும் நம்ம. சரி ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்குள்ளே போவோம். ரூமுக்குள்ளே ஒன்றும் இல்லையே. சரி இந்த போர்வை அது இதெல்லாம் கிடக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாதா? என்னங்க இது, ஃபஸ்ட் டைம் விளாடனால எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளாண்டேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு இந்த கேமு. இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூட்டை கிடக்கு பார்த்திங்களா. பாத்ரூமில் தான் யாரா மூட்டை வைக்கும், மூட்டை போய்டும். சரி இந்த போயிட்டுன்னு நினைக்கேன், அண்டர் கிரவுண்ட் போய்ட்டுன்னு நினைக்கேன். சரி அந்த கதைக்கு தாவிடுவோம் ஒரு தாவா. சரி இங்கே தான் தேடி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்கல. ஏதோ நம்பர் தான் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த இங்கே ஒரு ட்ராயர் இருக்குங்க, இந்த ட்ராயரில் எதாவது கிடக்கா? இல்லையே, வேஸ்ட்டு பிடிக்க. சரி நெக்ஸ்ட்டு இந்த கேமில் வந்து ரெண்டாவது சாப்டர் 2ன்னு ஒன்று இருக்குது. அந்த கேமில் விளாட்ணுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க, இல்லாட்டினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இந்த பார்த்திங்களா ஐஸ் இருக்கா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா பேய் பக்கத்தில் தாங்க இருக்குது, பயமாக இருக்குது. பக்கத்தில் தான் இருக்குது பேய், அதான் டிம்முன்னு அடிக்கி. பேய் வந்து நம்ம பக்கத்தில் இருந்துச்சுன்னா டிப்பு அடிக்கும். சரி இப்போது ஐஸ் வச்சு பார்த்துக்கலான்னு நினைக்கேன். இந்த பார்த்திங்களா மேலே தான் இருக்குது இப்போ பேய். இப்போ அப்படியே போகுது, கீழே போகுதுன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ போய்ட்டுருக்கு. சரி இப்போ போகுது சரி கிடையாது, அதனால் பொறுமையாக போவோம். இதாக்கா இங்கே ஒரு ட்ராயர் இருக்குங்க, இந்த ட்ராயர் ஆகும். இது எதுக்குடா கிடைக்கும் அப்படிங்களா, அது வேஸ்ட் ஆச்சு. சரி இந்த இப்போ பேய் கீழே போய்ட்டு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூட்டை கிடச்சதா. இப்போ நைஸ் போக்கில் அப்படியே ஓடி போய் இந்த ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ண முடியாதா? என்னடா நீங்கள் ஒரு ட்ராயரும் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஒரு ஐஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கங்கே ஐஸாக இருக்குங்க, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். சரி இப்போது பேய் வர மாதிரி தோணுது, அதனால் இங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவோம். திருப்பியும் வந்த இடத்துக்கே வந்துட்டேன் தெரியாதரமா. சரி அப்படியே போவோங்க, எப்படியா கஷ்டப்பட்டால் இந்த எஸ்கேப்பை முடிக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். இந்த சைடு ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே வந்தேன். பார்த்தா 2 மூட்டை எனக்கு கிடச்சிதுங்க. ஏற்கனவே நம்மகிட்ட 8 மூட்டை கிடந்துச்சி, இது போக நம்மகிட்ட ஒரு 2 மூட்டை கிடச்சிது. சரி அதுக்கப்புறம் இந்த சைடாக வந்தேன். இதில் எக்கச்சக்கமாக இருக்குங்க, 3 மூட்டை இருக்குது மொத்தமாக. 3 மூட்டையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், டக்குன்னு எடுத்துடும். இப்போ ஒரு ரம்பம் மாதிரி ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு கிடச்சிது. அந்த ரம்பத்தை வச்சு இந்த கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு போர்ட்டல் மாதிரிங்க, இந்த சைடு ஒரு போர்ட்டல் மாதிரி. இந்த போவோமா வேண்டாமா? சரி வேணாம், அப்புறம் போவோம். இன்னும் கொஞ்சம் மூட்டை கிடச்சா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்த்தா நல்லாயிருக்கும்.